அனைவருக்கும் வணக்கம்மா. நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைய தினம் புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லைங்களா? அதோடு நமக்கு 3 விசேஷம் சேர்ந்து வருதுங்க. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷம். அதோடு சேர்ந்து பௌர்ணமியும் வருது, அது போக செவ்வாய்க்கிழமையும் வருது. அப்படிங்கும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. நம்ம இந்த முதல் நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத, பெருமாள் வழிபாடு அப்படின்னாவே எல்லாருக்குமே நல்லா தெரியும். பெருமாளுக்கு மிகவும் பிடிச்சது எது அப்படி சொன்னோம்னா துளசி. நம்ம எளிமையாக தான் பண்ண போகிறோம். இதை உங்களுக்கு எந்த நேரம் உகந்த நேரமாக இருக்குமோ அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இந்த வழிபாட்டை அன்றைய தினம், அதாவது நாளைய தினம் முதல் புரட்டாசி பிறக்கிற முதல் நாள் தவற விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டமும் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளை தவறவே விட்டுறாதீங்க. ஒன்றுமே இல்லைங்க, எளிமையான பதிவு தான். இதை காலையிலே நீங்கள் செய்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷம். இல்லைம்மா எங்களால் வேலைக்கு போகிறோம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மாலை நேர வழிபாடாகவும் செய்யலாம். பௌர்ணமி வழிபாடையும் மறக்காமல் மாலையில் செஞ்சுருங்க, ரொம்பவே உங்களுக்கு விசேஷம். பௌர்ணமி நாளில் நம்ம இந்த வழிபாடை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பிரபஞ்சத்துலேருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். சரி, நாளைய தினம் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காலையிலேயே நீங்கள் எழுந்து குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய வாசலில் கோலம்லாம் இட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்றைய தினம் 4 to 6 மணிக்குள்ளார, அதாவது விளக்கேற்றி வச்சுட்டு துளசி மாலை உங்களுடைய பெருமாள் படமாக இருந்தாலும் சரி, என்ன படம் உங்கள் வீட்டில் இருக்கோ, லக்ஷ்மி படம் அல்லது கிருஷ்ண படம், என்ன படமாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு துளசி மாலை சாத்திடுங்க. அது போக உங்ககிட்ட என்ன மலர் இருக்கோ அந்த மலரையும் வச்சுக்கோங்க. எளிமையானதான், என்னால் எதுவுமே செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க கற்கண்டு வச்சு பிரசாதமாக செய்யுங்க. அது இல்லைம்மா நாங்கள் எங்களால் செய்ய முடியும்னா சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதை விட ரொம்ப எளிமையானது பானகம் செஞ்சுக்கோங்க. பானகங்கிறது ரொம்ப எளிமையானது தான். நம்ம ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு வெல்லம் போட்டு, நாட்டு சக்கரை போட்டு, ஏலக்காவை தட்டி போட்டு, பச்சை கற்பூரம் தட்டி போட்டு நம்ம சாமிகிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம குடிக்க போகிறோம். இது மட்டும்தாங்க. துளசி மாலை சாத்திட்டு அன்றைய தினம் நம்ம ரொம்ப எளிமையாக, அதாவது நம்ம புரட்டாசி அப்படின்னாவே நம்ம மாமிசம் சாப்பிடாதவங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டு முழுமையாக நம்ம பெருமாளை வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம். மாலையில் நீங்கள் பௌர்ணமி பூஜை பண்ணும்போது மாலையில் உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு நீங்கள் அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து பலனடைஞ்சுக்கோங்க. இன்றைய தினத்தை நீங்கள் மறக்காமல் நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வரும்போது இந்த புரட்டாசியிலேருந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன்.